எஸ், நம்ம லாகின் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பாலாஜி கிருஷ்ணன் 2910@gmail.com. அடுத்தது பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட்டுக்கணும். உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்திருக்கும், மெயிலில் இருக்கும். அந்த பாஸ்வேர்டை போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரீசெட் பாஸ்வேர்டை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே மாதிரி இது வரும். லான்ச் பண்ணிவிடுங்க. லான்ச் பண்ணிவிட்டு இதை படித்து பார்த்துட்டு இந்த 2வது செக்ஷனில் இருக்கிற இந்த கொஸ்டினை எல்லோரும் அட்டன் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அட்டெம்ப்ட் 1, அட்டெம்ப்ட் 2, அட்டெம்ப்ட் 3ன்னு சொல்லிட்டு இந்த 3ஐயும் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் நான் அட்டன் பண்ணி தரேன். ஒரு கொஸ்டின் இங்கே ப்ரொசீட் கொடுங்க. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். இது வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு இங்கே டைம் ஓடிண்டே இருக்கும். முதல் கொஸ்டின் பாருங்கள். இன் டேலி பிரைம் டேஷ் எடிட் லைசன்ஸ் கேன் பி அக்சஸ்டு அண்ட் யூஸ்டு வென் தெர் ஆர் மல்டிபிள் யூசர்ஸ் இன் நெட்ஒர்க். அப்படின்னா அது வந்து கோல்டு அப்படிங்கிறது தான். கோல்டு தான் நிறைய பேர் யூஸ் பண்ண முடியும். டேலி பிரைம் ரெண்டல் லைசன்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் எ பீரியட் ஆஃப் மந்த்து, ஆனுவலி அண்டு குவார்டர்லி. டெய்லி பேஸில் அல்லது வீக்கில் அதெல்லாம் கிடையாது. Which of the following is used to access the data remotely from select company screen of Tally Prime? Which of the following option is used to access the data remotely? வெளியிலேருந்து பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா செலக்ட் ரிமோட் கம்பெனிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அக்கார்டிங் டு அக்கௌண்டிங் பிரின்சிபல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்கௌண்ட்ஸ் would be listed on the debit side of the trial balance? டெபிட் சைடு என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ட்ராயிங்ஸ் வரும். அது தவிர வேறு எதுவும் வராது. பாக்கி எல்லாம் கிரெடிட் சைடு வரும். Tally Prime can be used in educational mode for எதுக்கான லேர்னிங் பர்பஸ். ஓகேவா, லேர்னிங் பர்பஸ் தான் அது இருக்குது. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் காலம்னர் கேஷ் புக்கு, சிங்கிள் காலம்னர் கேஷ் புக். த ரெவென்யூ இஸ் கன்சிடர்ட் அஸ் அ இன்கம் ஏர்ன்ட் ஆன் த டேட் ஆன் விச் வென் இட் இஸ் ரிசீவ்ட் அண்ட் அன்ஏர்ன்டு இன்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ரியலைசேஷன் கான்செப்ட். Which of the following account does not fall under the category of personal account? எது வந்து பார்த்தீங்கன்னா does not fall under the personal account? Artificial person account, representative impersonal, representative personal, representative impersonal. இது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் வராது. முதல் கொஸ்டின் என்ன? Which of the following account does not fall under the categories of personal account? Artificial person account, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட், நேச்சர் பர்சனல், ரெப்ரசன்டேட்டிவ் இம்பர்சனல் அக்கௌண்ட். இது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் வராது. பார்ப்போம். டேஷ் இஸ் எ ஸ்டேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் ப்ராசஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் இன் த பிஸ்னஸ் ஜேர்னல் என்ட்ரி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம் அப்பியர் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்? டெபிட் சைடு என்னென்ன வரும் அப்படின்னா கிராஸ் லாஸ் வரும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும் டெபிட் சைடில். இந்த மாதிரி ஸ்கொயராக இருந்தது அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஷன் ரைட் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்கொயராக இருந்ததுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட 2 ஆப்ஷன் அல்லது 3 ஆப்ஷன். இந்த மாதிரி ரவுண்டாக இருந்தால் ஒரு ஆப்ஷன். இன் டேலி பிரைம் பை அக்சஸிங் த டேஷ் ஷார்ட்கட் கீ வி கேன் நேவிகேட் ஃப்ரம் ஒன் ரிப்போர்ட் டு அனதர் ரிப்போர்ட் வித்தவுட் ஆல்ட் ஜி கோ டு. Under which of the following concept revenue is considered as the income earned on the date when it is received? Revenue realization concept. Which of the following accounts will have the credit balance in the balance sheet? Balance sheet item எது? Credit side reserve fund தான். பாக்கி எல்லாம் P&L. In Tally Prime dash edition license can be accessed and used when there are multiple user. Repeated question. Gold. Dash is the terminology which is commonly used in the accounting terms to define the economic value, assets. Which of the following ledger entries are listed on the credit side of the trading account? Trading account credit side எது வரும் அப்படின்னா சேல்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ், க்ளோசிங் ஸ்டாக். In Tally Prime if Tally Prime is loaded in educational mode, it will allow you to record the transaction in dash day of the month. First day தான் இதெல்லாம் என்ட்ரி பண்ணவே முடியாது.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த டைப் ஆஃப், இது ஏற்கனவே வந்துடுச்சு, டைப் டபுள் என்ட்ரி, டபுள் காலம், சிங்கிள் காலம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்கௌண்ட்ஸ் மே ஹாவ் த கிரெடிட் பேலன்ஸ் இன் த பேலன்ஸ் ஷீட், ரிசர்வ் ஃபண்ட். திரும்ப இதே கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகுது. ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் வேர் த கான்டாக்ட் டீடைல்ஸ் ஆஃப் த கம்பெனி கேன் பி ஆல்ட்ரட். நகை வேணும்னா நகை கடைக்கு போகணுங்கிற மாதிரி, கம்பெனியோடைய அட்ரஸ் வேணும்னா கம்பெனி ஆல்ட்ரேஷன்ஸ்க்கு போகணும். அங்கே போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபினிஷ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்னு பார்ப்போம். 20 out of 20. ஓகேவா? நம்ம அட்டன் பண்ண எல்லா கொஸ்டினும் ரைட் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணணும்னா, சப்போஸ் நீங்கள் இந்த கொஸ்டினுக்காவது நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணியிருக்க அப்படின்னா அது உனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறது எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா, நான் இங்கே ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன் இந்த ஒர்க்கில். இது வந்து இங்கே ஸ்க்ரீன்ஷாட், ஃபயர் ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை போய் கிளிக் பண்ணி கேப்சர் என்டையர் பேஜ் அப்படின்னா இது வந்து வந்துடும். இந்த ஃபயர் ஷாட்டை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபயர் ஷாட் வரும். இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வர்றதை அதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒரு ஃபோல்டரில் இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் ப்ரிவியூ, இந்த மெத்தடில் தான் இதை நீங்கள் சேவ் பண்ண முடியும். வேறு மெத்தடில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஃபயர் ஷாட்டுங்கிறத யூஸ் பண்ணி தான் நீங்கள் சேவ் டு பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஒரு பிடிஎஃபாக நீங்கள் டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி உங்கள் பேரை போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் ஸ்ரீனி அப்படின்னா ஸ்ரீனி 1 of 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமில் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் அப்படின்னு சொல்லி இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எப்படி வேணால் பிரதி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃபயர் ஷாட் அப்படிங்கிறது எப்படி சார் வர வைக்கிறது அப்படின்னா, இந்த ஃபயர் ஷாட்டை எப்படி வர வைக்கிறது, இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபயர் ஷாட் இல்லை. சாரி, நான் வந்து தவறுதலாக ஆஃப் பண்ணிட்டேன். இது க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ஃபயர் ஷாட் வந்து வர வைக்கிறேன். எப்படி வர வைக்கிறேன்னு பார்ப்போம். ஃபயர் ஷாட்டை எப்படி வர வைக்கிறது அப்படின்னா, கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஃபயர் ஷாட் அப்படின்னு கொடுங்க. ஃபயர் ஷாட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு அந்த ஒரு ஆப் வரும். கூகுள் க்ரோம் ஸ்டோரில் உங்களுக்கு இந்த ஆப் வரும். இதை போய் கிளிக் பண்ணுங்கள். க்ரோம் வெப் ஸ்டோரில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இங்கே ஆட் டு க்ரோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த ஆட் டு க்ரோமை போய்ட்டு இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்து ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் எடுக்கும். எஸ் கொடுத்து நீங்கள் அதை பண்ணிவிடுங்க. ஓகேவா? அதை எஸ் கொடுத்து பண்ணிவிட்டு ஆட் ஆகுது. இப்போ அது ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு இது இருக்கும். இதை போய் கிளிக் பண்ணி உங்களுக்கு அதை வந்து நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஃபயர் ஷாட் வந்துடும். ஓகேவா? இது இன்னும் ப்ராக்ரஸில் தான் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம டேலியில் மொதல் 2 சாப்டர் பார்த்துருக்கோம். என்னென்ன சாப்டர் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் இன்ட்ரடக்ஷன் இன்டு டேலி 2 சாப்டர் பார்த்துட்டோம். இந்த 2 சாப்டரையும் நீங்களும் பார்த்துருங்க. பார்த்துட்டு இந்த மார்க் டெஸ்ட் 3 இருக்குது. இந்த 3 மார்க் டெஸ்ட்டையும் நீங்கள் தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த மார்க்கெல்லாம் எனக்கு அப்டேட் பண்ணணும்னு நான் கொஸ்டின் போடுவேன். ஓகே, நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். தேங்க்யூ.